வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு கம்பெனி செக்ரட்டரி அந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. சிஎஸ் ஃபவுண்டேஷன், சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ் ப்ரொஃபஷ்னல். இது 3லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிவிஷன்ஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து சிஏக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ் ஃபவுண்டேஷனில் மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் அண்ட் லா, சரிங்களா. செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். தேர்ட் பேப்பர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஃபோர்த் பேப்பர் ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு ஆடிட்டிங். இந்த 4 பேப்பரும் வந்து சிஎஸ் ஃபவுண்டேஷனில் நமக்கு இருக்குது, சரிங்களா. இந்த சிஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா வந்து 10th or +2 படித்து முடிச்சிருந்துருக்கணும். அது நீங்கள் முடிச்சு சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டெண்ட் திஸ் எக்ஸாம். ஓகே, 4 சப்ஜெக்ட் இருக்குது பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வராது. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு அக்கௌண்டன்சி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை நமக்கு மேக்ஸ் பேப்பர் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதில் உங்களுக்கு புரியும் என்னென்ன பேப்பர் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன், ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா. இதில் வந்து மேக்ஸ் பேப்பர் வராது. ஏன் அப்படின்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரிலேட்டடாக வரதுனால இந்த 4 பேப்பர்ஸ் மட்டும்தான். இதில் நம்ம என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து ஃபவுண்டேஷன். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியூல் 1ல் வந்து ஒரு 4 பேப்பரும், செகண்ட்லேயே ஒரு 4 பேப்பர் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டில் பார்த்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 மாதிரி அந்த சிலபஸ்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு மாடியூல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லா பேப்பர், ஜென்ரல் லா, கம்பெனி லா, பிஸ்னஸ் எத்திக்ஸு, டேக்ஸ் லா, இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. செகண்ட் மாடியூல் பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், செக்யூரிட்டிஸ் லா அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், எக்கனாமிக், பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லா, ஃபினான்சியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்பெனி ரிலேட்டடாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரி நீங்கள் தான் வந்துட்டு இந்த கம்பெனியை லீட் பண்ணுறது. நீங்கள் 12th படிச்சிருந்துருப்பீங்க, கம்பெனி செக்ரட்டரி பற்றி நிறையாவே படிச்சிருந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே உங்களுக்கு அதுதான் இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, லா பேப்பர்ஸ் இது ரிலேட்டடாக தான் வந்து இந்த எக்ஸாமே ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா. இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி எனி டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஃபீஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம், சரிங்களா. அப்படி ஏதாவது உங்களுக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎஸோட வெப்சைட்லேயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து கிளியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3rd லெவல், சரிங்களா. அதை வந்து ஃபைனல் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரொஃபஷ்னல், சிஎஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிவிஷன்ஸ் பேர் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 3 மாடியூல்ஸ் இருக்குது, சரிங்களா. மொத்தம் வந்து 9 பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடியூலையும் 3 பேப்பர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மாடியூல் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் எத்திக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் லா, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு மாடியூலில் இருக்குது. செகண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பேப்பர், கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், இன்சால்வன்சி, வைண்ட் அப், அதெல்லாம் படிக்கிறீங்க. எப்படி வைண்ட் அப் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஒரு கம்பெனியில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து இந்த இதில் படிச்சிருவீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ரியல் டைமாக ஒரு கம்பெனி போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஒர்க் யார் தான் பண்ணணும், ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரி தான் பண்ணணும். ஸோ அந்த எல்லா பேப்பரும் நீங்கள் படிப்பீங்க. மாடியூல் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு, லிஸ்டிங்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடீஸு, அப்புறம் 9th பார்த்தீங்கன்னா 9.1, 9.2ல் நிறையா இருக்குது. பேங்கிங், இன்சூரன்ஸ், டைரக்ட் டேக்ஸ், லேபர் லா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கம்பெனியை லீட் பண்ணுறது ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கம்பெனி செக்ரட்டரி இருப்பார். அவர் தான் நெக்ஸ்ட் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் பற்றி படிப்பீங்க, சரிங்களா. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஒரு குட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 10th or +2 பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4500 இதோட ஃபீஸ், சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கோர்ஸ், ஏதாவது இன்ஸ்டியூஷனில் போய் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகே, அடுத்து சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 8500 ஃபீஸ் பே பண்ணால் போதும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு டிகிரி காமர்ஸ் கிராஜுவேட் ஆகிருக்கீங்கன்னா 9000, அதுவே நான் காமர்ஸாக இருந்துச்சுன்னா 10000, சரிங்களா. அப்படி இல்லாமல் இந்த சிஎம்ஏவோட ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 12500. சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டெண்ட் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், சரிங்களா. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருப்பீங்க.
ஓகே, சிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிருக்கணும். அப்படி சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12,000 rupees இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 எல்லா பேப்பரும் நீங்கள் கிளியர் பண்ணணும். இஃப் இன்கேஸ் ஏதாவது நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அந்த மாடியூலே திருப்பி எழுதுகிற மாதிரி ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு எலிஜிபிலிட்டி. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். யாராக இருந்தாலும் நான் காமர்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சிஎஸ் படிக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக படிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான பேப்பர். சிஏ, சிஎம்ஏ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ் ரொம்ப ஈஸியான பேப்பர். ஈஸியாக என்ன பண்ணலாம்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக பாஸ் ஆகலாம். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன மாதிரி ஆகலாம். இப்போ சிஎஸ் முடிச்சுட்டு என்னென்ன மாதிரி ஆகலாம்னா வந்து கீ மேனேஜரியல் பர்சன், கவர்னன்ஸ் ப்ரொஃபஷனல், செக்ரட்டரியல் ஆடிட்டர், ரெஜிஸ்டர்டு வேல்யூவர், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல், ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல், எக்ஸ்பர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இத்தனை தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு செக்ரட்டரி ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம், ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறேன், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறான், கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த கம்பெனி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி நடக்கிறதுல எல்லாமே கம்பெனிஸ் ரிலேட்டடாக வர எல்லாமே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். கம்பெனி செக்ரட்டரி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆகுது. சரிங்களா? இன்சால்வன்சி, வைண்டப் நீங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் காலேஜ் லெவல்லலாம் படிப்பீங்க. அட்வைசர் டு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அட்வைசராக ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்லலாம்னா இந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு கீழே அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? கார்ப்பரேட் பிளானர் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிஎஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து இது எல்லாமே. சரிங்களா? இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த கோர்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.